இன்றைக்கி இருக்கிற இந்த அவசரமான பரபரப்பான காலகட்டத்தில் ஒரு வீட்டில் இருக்க அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போய்ட்றாங்க. இதில் பசங்க ரொம்ப தனியாக இருக்காங்கல்ல. அப்போ இருந்தவங்களுக்கு ஆயா தாத்தாவோட அன்பு கிடச்சிது. இப்போ இருக்கிற பல பேருக்கு அது கிடைக்கவே மாட்டேங்குது. என்னோட சின்ன வயசில் ஒரு காலம் போல் நான் வெளியே விளையாடிட்டு இருந்தேன். எங்கள் ஆயா வெளியில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா வீட்டை சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் விளையாடிட்டு இருக்கும்போது ரொம்ப தொடர்ந்து இரும்பிக்கிட்டே இருந்தேன். எங்கள் ஆயா என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு, என்ன நீ தொடர்ந்து இரும்பிக்கிட்டே இருக்க, போ உங்கள் அம்மா கிட்ட போய் கொஞ்சம் கல்லுப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு நானும் கல்லுப்பு வாங்க போனேன். எங்கள் ஆயா பக்கத்தில் இருந்த ஒரு செடியை பிடுங்கினாங்க. அதுலேருந்து இலையெல்லாம் பிச்சாங்க. அதை வாஷ் பண்ணாங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதோட கல்லுப்பை வச்சு உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்குனாங்க. கொஞ்சம் சாறு வந்துச்சு. அந்த சாரை என்னை குடிக்க சொன்னாங்க. நானும் குடித்தேன். அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் குடித்ததுக்கப்புறமா இருமல் கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துச்சு. இது என்னதாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு, இது குப்பைமணி இலை சாறு, இதை குடித்தா நெஞ்சு சளி எல்லாத்தையுமே அறுத்துக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிற ஒரு செடி ஏன் அதுக்கு குப்பைமணி செடின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ, அது குப்பையில் வளருது. ஏன்னா அதை நம்ம யாரும் வளர்க்க போகிறது கிடையாது, குப்பையில் தானாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குப்பையில் வளருது. அதில் மணி மாதிரி சில காய்கள் இருக்குது. அதனால் மணி செடி, ஸோ குப்பைமணி செடி அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதை பற்றி டீட்டெயில்டாக எங்கள் ஆயாக்கிட்ட நான் ஒரு நாள் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது குப்பைமணி செடி இந்த சளிக்கு மட்டும் இல்லை, அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா குப்பை மேனி செடி, குப்பையில் வளரக்கூடிய மேனிக்கு போடக்கூடிய ஒரு செடி. அதாவது நம்ம ஸ்கின் டிசீஸோ இல்லை ஸ்கின் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வியாதி வருதுன்னா அதுக்கு இதையும் போடுவாங்களாம். இது குணப்படுத்தி கொடுக்குற தன்மை அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆயா சொன்னாங்க. நீங்கள் இந்த குப்பைமணி செடியை பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தா நீங்கள் அதை வச்சு ஏதாச்சும் ரெமடிஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா.